ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, தெருவில் நம்ம கட்டியிருக்கீங்களா அதே போல் இங்கே கட்ட போகிறோம். ஃபார் நார்மல் டூல்ஸ் செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த பக்கம் இதில் வந்துட்டு அப்புறம் வரலாம். அது வந்து கொஞ்சம் மறைவும் நேரத்தை பொறுத்து ரொம்ப இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு வேறு ஃப்ரூட்ஸு ஜங்கிள் வேணும். ஓகே, ஏகப்பட்டதான். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாக்காக போய் மைனிங் பண்ணிட்டு வரேன். ஃப்ரூட் சூட் இருக்குது, அதனால ஃப்ரூட் சூட்டு இப்போ வேண்டாம். இது வெள்ளை மரம் வெட்டிதா இல்லை ப்ரௌன் வெட்டிதா? நான் இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஒரு ஸ்டாக் ஓக் ஃபுட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்து ஃப்ரூட் சூட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, ஒரு ஸ்டாக் பிரிட்ஜ் விட கட் பண்ணியாச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறேன்னா கட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். டாக்டர் பிடிச்சி இன்றைக்கி எவ்வளோ என்சர்மெண்ட் வில்லேஜஸ் பிடிச்சவங்கன்னு பார்க்குறோம். இந்த எபிசோடு அடுத்த எபிசோடில் எல்லாம் அடிச்சிடும். அதில் அடுத்த எபிசோடில் இருந்து என்சர்மெண்ட் வேலை தான். மினிட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வில்லேஜ் பார்த்துருவீங்க, ஒரு 2 பேர் இறந்துக்கணும். கேட்டார் போய் வளர்ந்துருணும். நான் போய் அது அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். கேரட் ஒன்று வீட்டில் இல்லை. கழுகு ஓகே உள்ள மாட்டிக்கிட்டேன். வந்து தொலையாச்சிக்கலாம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். 3:28 AM. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அப்பெல்லாம் ஏன் கழுகு சவுண்ட் போட்டேன். அவங்க ஒருத்தர் மாஸ்க் ஆக்கின்னு சொல்லிட்டு கிராண்ட்மார்க் ஸ்பெல்லிங் விஷயம் கூட டைப்ல வச்சிருக்காங்க. கிராண்டம்மா அவனை கிராண்டம்மான்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு கிராண்டம்மான்னு சொல்லணும். டிசைன் மட்டும்தான் நானு நீதான் சொல்லிட்டு இருந்தேன். நீதான் பெரிய புல்டர் நான் சொன்னேன். நீதான் சொல்லிட்டு இருந்தேன். நீதான் பெரிய போடுறேன். அப்ப நீதான் டிசைன் பண்ணுவோம். அதனால வாட விட்டு போன டிசைன் பண்ணிக்க. நீ டிசைன் பண்ணி விட்டுட்டு ஜேசிபி எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். அதான் புல்டர். அதான் கிராண்ட்மா அனுப்பி விட்டு கேட்க மாட்டேன். பண்ண வேண்டியதே பண்ணுங்க. அவங்க ஒரு லெட்டர் டைப் பண்ணி மாத்தி ஒரு லெட்டர் சரியா டைப் பண்றேன். சரி, அப்ப நான் சொல்ற வார்த்தையை டைப் பண்ணு. ஓகே. அல்ட்ரோ சிலிகோ கேலோகரியோசிஸ். இதே டைப் பண்ண பாப்பா. இதே டைப் பண்ண நீ பெரிய ஆள்றே. எனக்கு கிளியரா தெரியாது. உனக்கு அல்ட்ரோ கேலோகரியோசிஸ் ஸ்பெல்லிங் தரேன். வெக்கமா இல்ல. இப்போ டிஎன்டிஜோ அதை எப்படி ஸ்பெல் பண்ணுவோம்? எனக்கு டிஎன்டிஜோ ஸ்பெல் பண்ணு. கமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
அதான் இது மட்டும் உனக்கு சடனா கேட்காது. இந்த வாய்ஸ் விட்டுவிட்டே கேக்குது. ஐடி ட்ரை பண்றதால கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லு. என்ன ட்ரை பண்றேன். சரி சொல்றேன். டைப் பண்ணு. ஒரே வார்த்தையை டைப் பண்ணு. எனக்கு எழுத்து முடியல மிஸ்டேக் பண்ணா ஒரே வார்த்தையை ட்ரை பண்ணு. அவரும் கூட ஜாஸ்தி எழுதிருப்பா. சரி லாஸ்டா ஒரு டைம் சொல்லு. இதே மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இந்த ஒரு சிலிப்போ ஓகே வீடியோஸ் மொத்தம் 45 லட்சம். கூகுள் பண்ற பாத்தியா? கரெக்டா கட்டுவிட்டா? இல்ல சரி அதை பண்ணி போன நீயா ஸ்பெண்ட் பண்ணு, நானா ஸ்பெண்ட் பண்ணு. யாரும் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து வீடியோ வந்து வீடியோ எடிட் பண்ணப்ப வீடியோ ஓகேவா? டீலா டீல் எனக்கு ரெடி வச்சுரு. 2 வருஷம் ஓகேவா? A few moments later. இல்ல எழுதியாச்சு. சென்ட் பண்றோம் சாட்ல. நான் வாய்க்கிறதுக்கு அது சாட்லியா? டிஎன்டிஜோ இந்த கான்வர்சேஷன்ல சம்பந்தமே இல்லாத போல டிஎன்டிஜோ ஓட்டோம். வேலை என்னன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 வரல யார் கரெக்டா ஸ்பெண்டிங் நீ போடுற ஓகேவா? ஓகே. காப்பில என்ன பண்ண காப்பில வரல. காப்பி அடிச்சு நீ இப்படி பண்ணவே தெரியும். அதனால நான் மைக்ரோஸ்கோபிக்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. நான் கீழே டட் ஒன்று ஃபில் பண்ணாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிட்டேன். அடியில் யார் டட்டை ஃபில் பண்ணேன். கழுகு வந்து ஃபில் பண்ணாத. பேருக்கு தான் கோல்டாவே சொல்லிட்டேன். ஒன்னாச்சா உருப்படியா புல்டு பண்ணி இருக்கா? ஏதோ ஒரு கம்பெனி அது இஷ்டம். சும்மா சிம்பிளா ரெடி பண்ணி தான். உனக்கு ஏற்பாடுன்னு கூட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அதை கேட்க மாட்டேன். பாத்தியா ஏஃபார் ஆப்பிள்னு படிச்சிருப்ப. நீ மட்டும் ஏஃபார் ஏரோப்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல போற மாதிரி இருக்கே. நல்லா வாங்கிட்டா என்னாச்சு மூட் அவுட்ல தெரியுது. சீரியஸா எடுத்தாலும் வாய்ப்பு கம்மி. ஆனால் கழுகான லைஃபே அவன் சீரியஸ் அடிக்கிறது இல்லை. கழுகு எவ்வளவு நேரம் பேசுறது இல்லை. இல்ல எவ்வளவு நேரம் வாய் மூடிட்டு இருக்கு சும்மா பண்ணுவேன். இப்ப ஆடிட்டு இருக்கிறது எந்த ரெசிடென்ட் இது? இப்போ ஆடிட்டு இருக்கிறது 2. ஓகே, இனிமேல் வில்லேஜர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும் தான் வேலை. ஸோ அதை ஆரம்பிச்சிடும். நாக் பேக் எத்திராத்தது இவரை தூக்கி விட்டுட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். தெரிஞ்சு ஓகே அவ்வளோதான் தான் கேட்கணும். ஏன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் தெரியுமே. கழுகு ஒன்று கேட்கணும். ராஜசேகர் சாவறதுக்கு முன்னாடி தயாளன் கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? கேட்குறேன். ராஜசேகர் சாவுக்கு முன்னாடி தயாளன் காதில் ஏதோ ஒன்று சொன்னானே, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? You are totally wrong. உனக்கு தெரியுமா? ராஜசேகர் சாகு போற என்ன சொன்னாருன்னா? ஆமா என்ன சொன்னாரு? இந்தியா எல்லாரும் சாகுன்னு சொன்னாரா? ஓடி விளையாட பாப்பான்னாரா? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? உனக்கும் தெரியலையா? எனக்கு பேசாம முட்டை கேட்டேன். நான் உனக்கு தெரியும்னு நினைச்சேன். எனக்கு அவர் ஒரு விஸ்கி பிராண்ட ப்ரொமோட் பண்ணாருன்னு நினைச்சேன். புரியுது.
பேசி இருக்குதா? ஓகே. அவன் லூசு காலத்துல போற காலேஜ் அந்த போறது நீ எவ்வளவு பெரிய ஆளா மாறுறேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலுங்களை எடுத்து அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு, அது எவ்வளவு பெரிய மேட்டர் ஆச்சு. அது செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? என்னைய போல யாரும் வேண்டாம். தங்களை போன்ற நாட்டிற்கு நாட்டுகள் தேவை. அப்போதான் நாடு நாசமாக போகும். ஒவ்வொரு இவன் இப்ப நான் கோவப்பட்டு ஒரு லைன் சொன்னான்ல, அடி வாங்கி நீ சுத்துற போலே. 1 hour later. அழைச்சிக்கு 2000 years later. அப்போ ஃபைனல் ஸ்மைட் 5 கிடச்சிருச்சு. நான் இன்னும் கூட கிடச்சாதுன்னு நினச்சேன். கிடச்சி செகண்டில் ஆனால் ஒரு நிமிஷம் விட்டுருவேன். நான் ஆஃப் எனக்கு போயிருப்பேன். அதில் அவளை கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் முடிச்சிடலாம். நான் பேசினேன், என்கரேஜ் தான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. நம்ம இப்பொழுதைக்கு இந்த 3 வில்லேஜஸை அடைச்சி வச்சுட்டோம். இனி அடுத்து இன்னும் நிறைய வில்லேஜஸ் இருக்கும். அது போக அடைச்சி வச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு 2 எபிசோடு முடிச்சான்னு பார்த்தேன். எப்படி ஒரு 3-4 எபிசோடு போகும் போல். ஸோ பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் எல்லா வில்லேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய்மெண்ட்டை போட்டு அடுத்து நிறைய வேலை இருக்குது. அடுத்து இன்டர்வியூ போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் இனி வரப்போட எபிசோடில் நடக்கும். ஸோ மறக்காம வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நான் மறக்காமல் லைக் செய்யலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.